ஓம் சாய்ராம். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அன்னை வாராகியின் அருள் எப்படி கிடைக்கும், எப்படி வழிபடணும், என்ன நைவேத்தியம் வைக்கலாம் போன்ற விஷயங்களை பார்க்க போறோம். பலரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பெரிய பூஜை செஞ்சாதான் அம்மனின் அருள் கிடைக்கும், அரிய பொருட்களை வச்சு நைவேத்தியம் செஞ்சாதான் அம்மன் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, கடினமான மந்திரங்களை உச்சரிக்கணும் அப்போதான் அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி இறைவனுக்கு பக்தி தான் முக்கியமே தவிர பொருள்ன்றது கிடையாது. அதனால் இன்றைக்கி வாராகி அம்மனை மிகவும் எளிமையாக எப்படி வழிபடலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பலருக்கு ரொம்ப ஒரு சங்கல்பம் எடுத்து 21 நாட்கள் 27 நாட்கள்னு பூஜை செய்வாங்க. அதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அதை போடுறேன். பட் இப்போது நம்ம ரொம்ப எளிமையாக பண்ணக்கூடிய ஒரு வழிபாட்டை தான் பார்க்க போகிறோம். பூஜை எப்படி பண்ணணும்? காலையில் இல்லை சாயங்காலம் குளிச்சுட்டு சுத்தமான உடை அணிஞ்சு ஒரு அகல் தீபம் இல்லை உங்கள் வீட்டில் குத்து விளக்கு இருக்குன்னா சந்தோஷம், அதையும் ஏற்றுங்க. அன்னை வாராகியின் படம் இருந்தால் ஓகே, இல்லைனாலுமே அந்த ஜோதியில் அம்மனை நீங்கள் அப்படியே உருவப்படுத்தி பாருங்கள். மெதுவாக மனம் செதறாமல் சில நிமிஷங்க இறைவனை நீங்கள் மனசார உங்கள் மனசில் இருக்கிற அந்த வேண்டுதலை அவங்க பாதத்தில் வைக்கிற மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. நைவேத்தியம் என்ன வைக்கலாம் அப்படின்னா, அம்மனுக்கு எளிமையாக வழிபடுறது ரொம்பவே பிடிக்கும். தேங்காய், வாழைப்பழம், வெல்லம், பால் இல்லை தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல் இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் உங்களுக்குன்னு சமைச்சிக்கிட்டது யாரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அம்மனுக்கு அதை சமர்ப்பிக்கலாம். இப்படி வீட்டில் என்ன இருக்கோ அந்த பொருளை வச்சு எளிமையாக வழிபடலாம். தவிர பிரத்யேகமாக அம்மனுக்கு இதை வச்சு வழிபட்டாதான் அவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும்ன்றது கிடையாதுங்க. அடுத்தது அம்மனுடைய அருள் பெறுவதற்கான எளிமையான மந்திரம் என்றது எப்போவுமே நான் சொல்கிறது தான், ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் வாராஹ்யை நமஹ. இந்த எளிமையான மந்திரத்தை உங்களுடைய வசதிக்கு ஏற்ப 27, 54 இல்லை 108 முறை ஜபிங்க. யாராச்சும் உங்ககிட்ட பயத்தை உருவாக்குற மாதிரி, இப்படி செய்யலைன்னா தோஷம் வரும், இந்த நேரத்தில் நீங்கள் வழிபடலைன்னா உங்களுக்கு நீங்கள் வேணுனது நடக்காது, அம்மன் கோபப்படுவாங்க அப்படின்ற மாதிரி பயப்படக்கூடிய விஷயங்கள் சொன்னால் தயவு செஞ்சு நம்பாதீங்க. இறைவனை பயத்தினால அடைய முடியாது, பக்தியால் தான் அடைய முடியும். அதுதான் கடவுளும் கேட்குறாங்க. அதே போல் மற்றவங்களை இழிவாக பேசுகிறது, கோவத்தோடு இன்னொருத்தங்கிட்ட பேசாமல் இருக்கிறது, பூஜை மட்டும் செஞ்சால் போதும் ஆனால் நான் எந்த வகையிலும் மாறாமல் இருப்பேன் அப்படின்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் உங்கள் மனசை மாற்றிக்கணும், கோவப்படுற குணத்தை மாற்றிக்கணும், சாந்தமாக இருக்க பழகிக்கணும், எல்லாரையும் நேசிக்கிற பண்பை வளர்த்துக்கணும், அன்பாக நடந்துக்கணும். இது போதுங்க. இன்னைக்கு சங்கல்பம் என்னென்னா, அன்னை வாராகியே ஆடம்பரமான பூஜையை அல்ல, உண்மையான பக்தியை எனக்கு கொடுங்க. என் மனசு, என் வார்த்தை, என் செயல்கள் எல்லாமே தர்மத்தின் பாதையில் அமையட்டும். உங்கள் அருளை உணரும் தகுதியை எனக்கும் என் குடும்பத்துக்கும் கொடுங்கம்மா. ஓம் சக்தி, ஓம் பராசக்தி, ஓம் சாய்ராம்.